ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நல்ல ஸ்பைசியான ஒரு பருப்பு பொடியும் ஒரு கீரை கடையல் இல்லைன்னா பப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு பொடிக்கு தேவையான பொருள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு கப் பருப்பு எடுத்து முதல்ல அதை மட்டும் ரோஸ்ட் பண்ணிப்போம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எந்த கப்பால் மெஷர் பண்ணமோ அதே கப்பால் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்திங்கனாலே அது ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா வாசனை வர வரைக்கும். ஒரு 10 ரெட் சில்லி போட்டிருக்கோம். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். அதில் தோலோட பூண்டை தட்டிட்டு அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, ரெண்டையும் போட்டு கொஞ்சம் அந்த பூண்டும் பெருங்காயமும் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஆறினத்துக்கப்புறம் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்பைசியான பருப்பு பொடி ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஸ்பைசியான பருப்பு பொடி, நல்ல ஹெல்த்தியும் கூட இது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பருப்பு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதும் நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் முளைக்கீரை, அரைக்கீரை எந்த கீரை இருக்கோ அதை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோடையே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு ரெட் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதிலையே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 5 பல்லு பூண்டு, அதோடையே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வெங்காயம். இதோடையே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறத லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்திங்கன்னா போதும். இப்போ இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு அரைக்கட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போதுமே கீரை தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். மூடி போட்டும் கீரையை வேக வைக்கக்கூடாது. அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஒரு கப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கீரையும் நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்தா மாதிரி வரும் கீரை. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பருப்பு கீரை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம். இந்த பருப்பு பொடியை போட்டு இந்த கீரையை தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். இதோட கொஞ்சம் சூடாக சாதத்தில்
கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்மளோட ஸ்பைசியான பருப்பு பொடி போட்டு இந்த பருப்பு கீரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெறும் கேர்டு 2 வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.